இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரன தான்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும் நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். ஆணினுடைய விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். கடந்த 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி திருநெல்வேலியில் ஒரு கொடூரமான கொலை. 2 வீலரில் போயிட்டு இருந்த அப்பா 2 பசங்களை வெட்டுறாங்க ஒரு கும்பல். அப்பாவோட தலையை கழுத்து அறுத்தே கொண்டு போய் தலையை தனியாக போட்டு போகிறாங்க. அதில் என்னென்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அதிகம் கேள்விப்படாத ஒரு தகவல் என்னென்னா, ஒரு 5 வயது சிறுவனை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணை போகுது. குற்றவாளிகள் வந்து முதற்கட்டமாக தனிப்படையெல்லாம் அமைச்சு கைது பண்ணுறாங்க. ஆனால் இந்த செய்தி அடுத்தடுத்து இதுவரைக்கும் கைது நடவடிக்கை தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த செய்தி உள்ளே போய் பார்த்தா, இது வந்து ஒரு பரம்பரை பகை. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலா ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை மாறி மாறி 2 பேரும் வந்து கொலை பண்ணுறதை மட்டும் தான் வந்து முழு நேரமாக வச்சுருக்காங்கன்ற செய்தியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சொல்லுங்கள் சார், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு? எதற்காக இந்த பழிவாங்குற வகையில் ஒரு கொலை? அதாவது கடந்த 2ஆம் தேதி வந்து மதியம் ஒரு 3 மணி அளவில் திருநெல்வேலி அருகே இருக்க அந்த மாவட்டத்தில் இருக்க கல்லிடைக்குறிச்சி அப்படின்ற ஊர் தான் ஒரு பெரிய ஊர். அந்த கல்லிடைக்குறிச்சிக்கு அருகே இருக்க முளச்சி அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் காளிமுத்து, வயது 40 வயது. அவருடைய பெரிய பையன் சின்னத்துரை 15 வயது. அவரோட 2வது மகன் ஜெயராஜ் 5 வயது. நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை. இவங்க 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் 2ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு எங்கே போகிறாங்கன்னா, வீரவநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியான ரெட்டியார்புரம் மாதுடையார் குளம் அப்படின்வாங்க. அந்த இடத்துக்கு இன்னொரு பேர்னா வள்ளத்து நம்பி குளம் அப்படின்வாங்க. வள்ளத்து நம்பி குளம் அந்த பகுதியில் போகும்போது, இருசக்கர வாகனத்தில் போகும்போது பின்னாடியே வந்து ஒரு பிளாக் கலர் அம்பாசிடர் கார் வருது. அதில் ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க. 3 இருசக்கர வாகனம் வருது, அதுலேயே ஆள் உட்காந்துருக்காங்க. இந்த அம்பாசிடர் காரில் வந்து இவங்களோட பைக்கில் மோதுறாங்க. மோதி கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போகும்போதே அந்த குழந்தை கீழே விழுந்து, அந்த 5 வயது குழந்தை ஜெயராஜ் இறந்துருது, பலியாயிடுது. உடனே அடுத்த செகண்ட் வந்து இந்த பெரிய பையன் சின்னத்துரை 15 வயசு பையன் கீழே விழுந்து கை கால் உடைந்து எலும்பு உடைந்து உயிரோடு இருக்கார். இந்த இருசக்கர வாகனம் வந்து அந்த அம்பாசிடர் காரோட வலது பக்கம், அதாவது டிரைவர் சைடு வீலில் போய் சிக்கிக்கிட்டு அப்படியே தரன்னு அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக கூட போக முடியல. அப்படியே இடித்த வேகத்தில் அப்படியே இருத்திக்கிட்டே போய் அந்த ரோட்டுக்கு லெஃப்டில் இருக்க பள்ளத்தில் சரிவில் அப்படி நிற்கிது. உடனே அவர் தப்பிச்சம் பொக்கிச்சம் குத்துறோம் குல உயரமாக அவர் அவங்க பையனை பார்க்க வராரோ இல்லை தப்பிக்க வராரோ, உடனே அந்த இருசக்கர வாகனத்தில் வந்து அவங்க இறங்கி அவருடைய பெரிய மகன், அதாவது சின்ன மகன் குழந்தை இறந்துருச்சுல, 5 வயது குழந்தை உயிரோடு இருந்தால் கூட அதுக்கு பெருசாக கருத்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்பாவை யாரோ வெட்டுறாங்கன்ட்டு. ஆனால் அந்த 15 வயது பையனுக்கு நேர அவங்க அப்பா தலையை துண்டாக வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அந்த பையனை அப்படியே விட்டுடுறாங்க. அந்த பையனை அப்படியே விட்டுட்டு இருசக்கர காரை எடுக்க முடியாது. அது ஒரு நேஷ்னல் ஹைவேவும் கிடையாது, டக்கு டக்குன்னு வண்டி போகிறதுக்கு. அங்கே ஒரு வண்டி வருதுன்னா தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பைபாஸ் தான் அது. அந்த பைபாஸில் ஒரு லெஃப்டில் நடந்தோன்னே எல்லாரும் என்ன நடக்குதுன்னு நம்ம பஸ் பார்த்துட்டு போக மாட்டோம். ஆன் த வேல அப்படியே போயிடுவோம், கடந்து போயிடுவோம். அப்படி போகும்போது இந்த பையன் ஐயோயோன்னு கத்தியிருப்பான், மயக்கத்தில் இருந்திருப்பான். அந்த சூழ்நிலையை வந்து விவாரிக்கவே முடியாது. ஏன்ட்டா ஒரு பையன் இறப்பு, தம்பி இறப்பு, அப்பாவை வெட்டுறாங்க, ஒரு பையன் இருக்கான், பக்கத்தில் யாரும் பார்த்ததா இது வரைக்கும் ஐவிட்னஸ் இல்லை. அப்போ இந்த பையனோட மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம உணரதான் முடியுமே தவிர, அது இப்படி இருந்து பார்த்தோன்னா நம்ம காட்சிப்படுத்த முடியாது. அப்போது இவங்க வந்து வாகனத்தில் எடுத்துக்கிட்டு, இருசக்கர வாகனத்தில் எடுத்துகிட்டு முளச்சி ஊருக்குள்ளேயே போகிறாங்க. தலையை மட்டும் எடுத்து நம்ம முளச்சி ஊருக்குள்ளேயே போகிறாங்க. ஊருக்குள்ளேயே இப்போ அந்த பைக்லேயே சுற்றுறாங்க. அங்கே இருந்த பெண்மணிகள், ஆண்கள், அந்த கடைத்தெருவில் இருக்கவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு அச்சத்தில் தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியே போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல தலையை விசிறு அடிச்சுட்டு போயிடுறாங்க. இன்னொரு முள்வேலியில் விசிறு அடிச்சுட்டு போயிடுறாங்க. இது தகவல் தெரிஞ்ச உடனே மாவட்ட எஸ்பி, மாவட்ட காவல் மாவட்ட எஸ்பி, மாவட்ட துணை கண்காணிப்பாளர், இவர்கள் எல்லாரும் வந்து உடனே ஆம்புலன்ஸில் உடலை எடுத்துகிட்டு போய் பிரத பரிசோதனைக்கு அனுப்புறது, இந்த காயப்பட்ட பையனை எடுத்துகிட்டு போயிட்டு அரசு மருத்துவமனைக்கு கொடுக்குறது, இந்த மாதிரினா உடனே எஸ்பி தலைமையில் விசாரிக்கிறாங்க என்ன ஏதுன்னு. அப்போ விசாரிக்கும் போது இந்த பைக்கில் போனவங்க இன்னார் தான் அப்படின்னு ஒரு சிலரை வந்து அடையாளம் காட்ட முடியும். அப்போ அவங்க யார் சொன்னாங்க இந்த கிராமத்தில்னா, அவங்க உயிரோடு இருக்கணும்ல, அதனால் இன்னார் தான் சொன்னாங்க, இந்த பொம்பளை, இந்த முனியம்மா, அவர் கந்தசாமி தான் வந்து சொன்னார் அப்படின்னு போலீஸ் சொல்ல முடியாது. சொன்னால்
இந்த கொலைக்கு அவங்க ஒரு பலிகேடவங்கள. விட்னஸ் யாருன்னு தெரிஞ்சா விட்னஸ் யாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களையும் அத சொல்ல முடியாது. அப்போ இந்த மாரி தலைய எடுத்துட்டு வந்து தான் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொன்னோனே இவங்க உடனே 6 தனிப்படை அமைக்கிறாங்க. எஸ்பி தலைமையில 6 தனிப்படை அடிக்கிறாங்க. 6 தனிப்படை அமைச்சு தேடுறாங்க. 2ஆம் தேதி சாயந்தரம் அத உடனே 3 மணிக்கு சம்பவம்னா இந்த டைம்லாம் ஒரு 6, 7 மணிக்கெல்லாம் உடனே அதுக்கு என்ன ஃபாஸ்ட்டா வேலை நடக்குமோ, அது எல்லா ப்ராசஸையும் ஜென்ரலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சாதிய ரீதியான கொலை கிடையாது. அதாவது ஊர் தகராறும் கிடையாது. இரு இரு குடும்பத்திற்கு நடந்த தகராறு. இரு குடும்பம். யார் இந்த இரு குடும்பம் அப்படின்னு பார்த்தா, அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒரே ஊரை முளச்சின்ற ஊரை சார்ந்தவர்கள். அதான் கல்லிடைக்குறிச்சி அருகே இருக்க முளச்சின்ற ஒரே ஊரை சமூகம், ஒரே ஊரு. ஒரே ஊரு. இங்க இந்த ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு யாருன்னா கேட்டா கிருஷ்ணன். கிருஷ்ணனோட மகன். இந்த கிருஷ்ணன் மகன் தான் வந்து பெருமாள் பாண்டியன். அந்த பெருமாள் பாண்டியன் வகைராக்கும் இவங்களுக்கும் தான் தகராறு நடக்குது. இன்னொரு இந்த பக்கம் இப்ப செத்துப்போன காளிமுத்தோட அப்பா பேர் யாரு? சித்திரபுத்திரன். இவருக்கு 10 குழந்தைகள். இந்த 10 குழந்தைகள்ல ஒரு ஆள் தான் வந்து இந்த காளிமுத்து. அப்ப இந்த குடும்பத்துக்கு நடுவுல 2007ல இருந்தே இந்த தண்ணி பிடிக்கிற தகராறு, சின்ன பைப்பு தகராறு, தண்ணி பிடிக்கிறது. எதிர் எதிர் வீடா இருக்கும். ஒரே பைப்பா இருக்கும். 2007லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கிராமப்புறங்கள்ல வீட்டுக்கு வீட்டு பைப் வச்சுட்டு வருஷத்துக்கு 2000 3000 கட்டுற மாரி தண்ணி வந்துருது. அப்ப 2007 2010 காலகட்டத்தில ஒரு தெருவுக்கு ஒரு பைப் இருக்கும். எல்லா பைப் பிடிக்கிறது. அவங்க பிடிச்சது இவங்க பிடிப்பாங்க. வீட்டோட எண்ணிக்கைகள் ஜாஸ்தியா இருப்பாங்க. நீ 10 குடம் பிடிக்கிறேன், நான் 20 குடம் பிடிக்கிறேன். இப்படி வந்த தகராறுகள் வந்து பெண்களுக்குள்ள வந்த தகராறு, பெண்களால் ஆண்கள் தகராறா மோட்டிவா மாறுது. அதாவது பழிக்கு பழி. பயங்கரம். தொடர் கொலைகள். கிட்டத்தட்ட 9 கொலைகள் இல்ல சார். 2 தரப்பு சேர்த்து இதுக்கு 9 பின்னாடி கொலைகள். பார்த்தீங்கன்னா, தலைய வெட்டி கொண்டு போய் ஒரு நெல்லைய உலுக்கிய ஒரு சம்பவம். இதுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டா, ஒரு கடை 2008ல ஒரு கடையில போயிட்டு பொட்டி கடையில கிராமத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த கடையில அத குட்றா, எனக்கு முன்னாடி குட்றா, எனக்கு குட்றான்னு போது ஒரு பிரச்சனை வருது. அப்போ இந்த பெருமாள் பாண்டியன் அப்படின்ற வகைராவோட அவர் மைத்துனர். அங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு மைத்துனர் என்ன பண்றாரு, இவங்க கிட்ட தகராறு வருது. காளிமுத்து வகைரா கூட தகராறு கடையில ஒரு சின்ன தகராறு சித்திரபுத்தன்னு ஆகுது. சொன்னீங்க. அவங்க ஆமா. அப்பா காளிமுத்தோட அப்பா. சித்திரபுத்தனோட பிள்ளைகள். அதான் இந்த இவங்க ஓகே. கூட 10 பேர் வந்து இருக்காங்க. அந்த பெருமாளோட மைத்துனர் வந்து ஒரு தகராறு பண்றாரு. தகராறு பண்ணோனே என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாரு, பெருமாள் பாண்டியன் வந்து கத்தி எடுத்து இங்க இருக்க நபர ஒருத்தர போட்டுறாரு. இவர்கள் வந்து அதாவது இங்க இந்த பெருமாள் பாண்டியனோட மைத்துனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் பிரச்சனையை ஏற்படுத்துறாரு. அப்ப இவங்களுக்குள்ள கை கலப்பு ஏற்படுது. அப்ப முதல் வந்து இப்ப இறந்து போனார் பார்த்தீங்களா, இந்த வகைரா வந்து பெருமாள் பாண்டியன போட்டுருது. பெருமாள் பாண்டியன உடனே அடிச்சிடுறாங்க, கொன்னுடுறாங்க. உடனடியா இவங்க என்ன பண்றாங்க, இந்த காளிமுத்து வகைரா வந்து அவங்கள தாக்கிடுறாங்க. தாக்கி உடனே ஒரு கொலை விழுந்துருது. அவங்க தரப்புல ஒரு கொலை விழுந்துருது. யாரு? பெருமாள் பாண்டியன் தரப்புல ஒரு கொலை விழுந்துருது. அடுத்த உடனடியாக முதல் கொலை வந்து பெருமாள் பாண்டியன். பெருமாள் பாண்டியன் வகைரா கிட்ட ஒரு கொலை விழுந்துருது. உடனடியா இவங்க என்ன பண்றாங்க, அடுத்த ஒரு சில நாட்கள்லயே காளிமுத்து கூட பிறந்த 10 சகோதரர்கள் இருக்காங்க. அதுல ஒரு பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு, பாபநாசம்னு ஒருத்தர் இருக்காரு, சுப்பிரமணியம். காளிமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. பரமசிவம் இப்போ பரமசிவம்னு இருக்காரு. இவர்கள் என்ன பண்றாங்க, உடனே அடுத்த சில தினங்கள்ல பெருமாள் பாண்டியனை கொலை பண்ணிடுறாங்க. பெருமாள் பாண்டியனை கொலை செய்த உடனே அங்கிருந்து இந்த வழக்கும் தொடருது. முதல் முறையா காவல்துறை, நீதிமன்றம், சிறை இதெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க. உடனே வெளியே வந்தோன்னா முன்பகை வளர்ந்து கொண்டே போகுது. பழிக்கு பழி. உடனே காவல்துறை கூப்பிட்டு சொல்லிடுது இவங்கள, நீங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க முதல் வெளியே போயிடுங்க அப்படின்னு 2 பேருமே எச்சரிக்குது. இவர்கள் வெளியே போறாங்க. அவர்கள் தரப்புல ஆட்கள் மெஜாரிட்டி கம்மி. ஒரு சிலர் இவர்கள் அண்ணன் தம்பி மெஜாரிட்டி ஜாஸ்தி காளிமுத்து வகைரால. இவங்க உடனே வெளியே போறாங்க. முதல் கொலை வந்து பெருமாள் பாண்டியன் அவங்க தரப்புல வருது. ஆமா. 2வது கொலை பெருமாள் பாண்டியனே கொன்னுறாங்க. பெருமாள் பாண்டியன் கொன்னுறாங்க. கொன்ன உடனே இவங்க கொஞ்ச நாள் வெளியே போயிடுறாங்க. திரும்ப 2010ஆம் ஆண்டு, அதாவது பெருமாள் பாண்டியன் கொலை வழக்குல தலைமறைவா இருந்துட்டு அப்படியே வெளியே வராங்க 2010ஆம் ஆண்டு. இந்த 2010ஆம் ஆண்டு தான் பெருமாள் பாண்டியனை கொலை பண்றதே 2010ஆம் ஆண்டு. அதை கொஞ்ச நாள் வெளியே இருந்துட்டு வெளியே வராங்க. சிறையிலேருந்து வெளியே வராங்க. அப்போது எஃப்ஐஆர் வழக்கு யார் மேல பதிவு செய்யப்படுதுன்னா, காளிமுத்து. முதல் நபர் காளிமுத்து. இப்போ இறந்த காளிமுத்து. 2வது பாபநாசம். 3வது பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் பேர்ல பதிவு 4வது இவங்க சகோதரர் குமார் இவங்க பேர்ல பதிவு செய்யப்படுது.
இந்த 4 பேரும் எஃப்ஐஆர் பதிவு செய்து சிறைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் ஜாமீனில் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனேயே பெருமாள் பாண்டியன் தரப்பு இருவரை உடனே மர்டர் செய்கிறாங்க. பாப்பநாசத்தையும் பெருமாளையும் கொலை செய்திடுறாங்க. அதாவது இந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 2011 2012 காலகட்டத்தில் இவங்க 2 பேரையும் பாப்பநாசம் பெருமாளை கொலை செய்திடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த வழக்கு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்து பெருமாள் பாண்டியன் வகைரா இந்த குமாரையும் கொலை பண்ணிடுறாங்க. அப்போ இந்த A1 காளிமுத்து, A2 பாப்பநாசம், பெருமாள், குமாரில் இந்த 3 பேரையும் சேர்த்துட்டாங்க. அப்போ காளிமுத்து மட்டும்தான் இருக்கார். அப்போ காவல்துறை கூப்பிட்டு சொல்லுது, இதுக்கு மேலே ஊரில் இருக்காதப்பா அப்படின்றாங்க. காவல்துறை எச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் வெளியூர் போயிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. விவசாயி அப்படின்னும் போது வேறு என்ன பண்ண முடியும்? விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவரும் வெளியூர் போயிடுறாரு. கொஞ்ச நாள் வெளியூரில் இருந்துட்டு அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு நைஸாக வந்துட்டு போயிடுறாரு. பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறது கிடையாது. அப்போ திரும்ப இப்போ வந்து இங்கே இருக்கிறாரு. இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ரூட் எடுக்கிறாங்க. இந்த வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு காவலர் சொல்லியிருக்கார் எதேச்சியா பார்த்து இந்த மாதிரி இவனுங்க ஏதோ ரூட் எடுக்கிறானுங்க, அதனால் கவனமாக இரு அப்படின்ற அவர்கிட்ட சொன்னாரா இல்லை காவல் நிலையத்தில் சொன்னாரா அப்படின்றது தெரியாது. இது வந்து ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் ஒருத்தர் சொன்னார், ஒரு காவலர் சொன்னார். உளவுத்துறை வந்து காவலர்கிட்ட சொல்லிச்சா, மேலிடத்துல சொல்லிச்சா, இல்லை அந்த காவலர் வந்து இறந்து போன காளிமுத்துக்கிட்ட சொன்னாரா அப்படின்றது ஒரு சர்ச்சையாக இருக்குது. இதுக்கு நடுவில் காளிமுத்து அங்கேயே இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ரூட் எடுத்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. உடனே இதில் வந்து சம்பவத்தை இறங்கி பண்ணது ஒரு 11 பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்து செயல்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட காவல்துறையினா 25 பேருக்கு மேலே ஒரு இருக்கலாம். 14 பேர். ஆமாம், அதாவது 2 மர்டர்னும் போது இதை பெருசாக ஆக்கலான்ற காவல்துறை நினைக்கிறது தானே. அதாவது கத்தி வாங்கி கொடுத்தவன், கார் கொடுத்தவன், பைக்கு கொடுத்தவன், பைக்குக்கு பெட்ரோல் கொடுத்தவன், கத்தி செய்து கொடுத்தவன், இங்கே வரானான் ரோட்டில் நின்று பாரு, இந்த பக்கம் கிளம்புறானான்னு சொல்லுண்டு, இது எல்லாமே அக்யூஸ்ட் குற்றத்துக்கு காரணமானவங்களாயிடுறாங்களே, அது கூட உடந்தையானவங்களாகிறாங்க. அப்படி கணக்கு பண்ணும்போது நேரடி சம்பவம், பின்னால் இருந்து இயக்குது, சிறு உதவி பண்ணது, தகவலை கேட்டுட்டு சொல்லாமல் இருந்தது, இப்படி இவங்கெல்லாம் குற்றவாளியாக வந்துடுவாங்கல்ல. இந்த இதுக்கு பின்னணி தொடர் குற்றமாக இருக்குது. இது வரைக்கும் 7 கொலைகள் நடந்துச்சு. இப்போ இந்த கொலையோட சேர்ந்து 9 கொலைகள் நடந்துச்சு. இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்னு பார்த்தா ஒரு சில்லி பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ காவல்துறை சொல்லுது இது தண்ணி குழாயில் நடந்த பிரச்சனையோ பொட்டி கடையில் நடந்த பிரச்சனையோ கிடையாது அப்படின்னு. அப்போ என்ன தான் பிரச்சனை? அப்போ என்ன பிரச்சனை? மாட்டு சமூகத்திற்கு பிரச்சனையா? கிடையாது. இவங்க வீட்டு பொண்ணு அவங்க வீட்டு கல்யாணம் பண்ணி போச்சா? கிடையாது. அவங்க வீட்டு பொண்ணு இவங்களுக்கு வந்துச்சா? கிடையாது. இல்லை இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இட தகராறு இருக்கா? கிடையாது. இல்லை ஏதாவது அங்காளி பங்காளி சொத்து தகராறு இருக்கா? எது? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சில்லியான பிரச்சனையாக தான் இருக்கும். பழிக்கு பழி. ஒரு உயிர் போயிடுச்சு, திரும்ப ஒரு உயிர் திரும்ப ஒரு உயிர் எடுக்கிறோம், திரும்ப ஒரு உயிர் போச்சு. இப்படியே மாறி 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 கொண்டு வந்து இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த வீட்டில் இருக்க பெண்களும் இந்த வீட்டில் இருக்க பெண்களும். இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம மேலே தப்பே இல்லைன்னா கூட விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறவங்க, நம்மளுக்கு எதுக்கு விட்டுட்டு போங்கன்ற பெண்கள் இருப்பாங்க. எதுக்கு சச்சரவு, நீதிமன்றம், காவல் நிலையம்லாம் போகணும். அப்போ கிராமத்தில் இருக்க பெண்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பாருங்கள், படமே பார்க்க தேவையில்ல, யதார்த்தமாக பாருங்கள். ஏய் நீலாம் என்னடா மனுஷன், உப்பு போட்டு சோறு தின்றியா? அவன் பாரு என் தம்பியை கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு ஊருக்கு வந்துட்டு போயிட்டுருக்கான், அவன்லாம் நல்லா இருக்கான், அவன் வீட்டில் ஒரு இலை உழலையே, அவன் வீட்டில் ஒரு கொலை வெளியிலையே, அவன் வீட்டில் ஒருத்தன் சாவலையே, நல்லா இருக்கானே. இப்படி பெண்கள் நீங்கள் படத்தில் ஒரு சில படத்தில் நம்ம பார்த்துருக்க மாதிரி இந்த பெண்கள் டியூனப் பண்ணி 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 இது எப்படி நான் ஒரு பெண்களை குற்றம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்று நம்ம பேசும்போது இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெண். அப்போ அந்த பெண் என்ன கத்தி எடுத்து குத்துச்சா? அப்போ இந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்திருக்காங்கல்ல. அப்போ இந்த பெண்கள் தான், நீ எல்லாம் என்ன ஆம்பளை, உன் தம்பியை கொண்டுட்டு போயிட்டான், அவங்களாம் உட்காந்துருக்க, இப்படி சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான், இறங்கி போய் போட்டான். இவ்வளோ தான் அவங்களோட வளர்ச்சியாக இருந்துச்சு. இப்போது பழிக்கு பழி கொலைகள் தான் வந்து இதுக்கு பழிக்கு பழி கஞ்சா விற்றதுக்கு போட்டி போட்டு கொலை பண்ணாங்கன்னு இருக்கும். இப்போ மதுரையில் பார்த்தா அவன் என்னோட தொழில் போட்டியாக இருந்தால் அவனை வெட்டுறேன், அவன் என்னோட தொழில் போட்டி, அவனுங்க வீட்டு இது எங்களுக்கு சொத்து தகர, இப்படி இருக்கும். இது வந்து பழிக்கு பழி ஒன்றுமே இல்லாத சில்லி பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகுது. அப்படின்னா நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி வழக்கில் யாரை சேர்த்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வழக்கு 6 தனிப்படை அமைக்கிறாங்க. இந்த 6 தனிப்படை அமைச்சு முதல் நாள் சனிக்கிழமை இரவு முதல் நபரை கைது செய்கிறாங்க. முதல் நபர் தானே தவிர முதல் குற்றவாளி நான் சொல்லலை. முதல் நபர் மகேந்திரன் என்ற மகேஷ், அவரை கைது பண்ணுறாங்க. மகேந்திரன் என்ற மகேஷை கைது பண்ண அடுத்த செகண்டு குமார் என்ற கொக்கி குமார் 2வது நபரை கைது பண்ணுறாங்க. 3வது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்க ஊர்காடு அப்படின்ற ஒரு கிராமத்தை சார்ந்த முத்துச்செல்வன் 3வது நபராக சனிக்கிழமை.
இவர்கள் இவர்கள் வந்து இவர்கள் நேரடியாக அந்த ஊரை அதாவது மகேந்திரன் என்ற மகேஷ் மூலச்சியை சேர்ந்தவர். அதே ஊருக்காரர். ஆமா. குமார் என்ற கொக்கி குமார் மூலச்சியை சேர்ந்தவர். அப்போ அந்த அம்பாசமுத்திரம் ஊர்க்காடை கிராமத்தை சேர்ந்தவருக்கு முத்துச்செல்வனுக்கு அங்கே என்ன வேலை? அப்போ இவங்க அங்காளி பங்காளியாக இருக்கணும், இல்லை நானும் ரவுடி ஆகணுன்றதுக்காக வந்து இருக்கணும், இல்லை கூலிப்படையாக இருக்கணும். இப்போ மூணு இவர்கள் சனிக்கிழமை கைது செய்யப்படுறாங்க. அதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை யாரை கைது செய்ய போகிறாங்கன்னா, அதே மூலச்சி பகுதியை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் 30 வயசு அவரை கைது செய்கிறாங்க. ராஜதுரை 30 வயசு அவரை கைது செய்கிறாங்க. மூணாவது யாரை கைது பண்ணுறாங்கன்னா, பெருமாள் பாண்டியன் படுகொலை நடந்துச்சுல, 2வது கொலை, முதல் கொலை, எந்த கொலையோ எடுத்துங்க, பெருமாள் பாண்டியன் கொலைக்கு பழி தீர்க்கிறது தான். பெருமாள் பாண்டியன் கொலை பண்ணது எப்போ? 2010லன்னு வச்சு. இப்போ என்ன வருஷம் ஆச்சு? 2026. ஆனால் பெருமாள் பாண்டியன் 2026 ஆச்சு. இப்போ இந்த கொலையில் முத்துப்பட்டன் என்ற பட்டுராஜா வயது 20 வயது, இவர் யாருன்னா பெருமாள் பாண்டியனோட மகன். இந்த கொலையில் அவரே இறங்கி கத்தி எடுத்து வெட்டினாரா? நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர், சினிமாவில் டஃப் கொடுக்குற ஸ்கிரிப்ட் ரைட்டர்கள் வந்து இந்த கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்காக கொண்டு வந்து உள்ள நுழைச்சாங்களா? 20 வயசு பையன் முத்துப்பட்டன் என்ற பட்டுராஜா. தந்தை யாரு? பெருமாள் பாண்டியன். வயசு என்ன? 20 வயசு. அப்போ இவங்க அப்பாவை கொல்லும்போது அவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? பிறந்திருக்கான் 4 வயசு. 4 வயசு. அப்போ அந்த 4 வயசு பையன் வந்து இன்னைக்கு 20 வயசுல ஒரு குற்றவாளியாக வந்து அதில் நிற்கிறான். இப்போ இவர்களை வந்து மகாலிங்கம் 24 வயசு மகாலிங்கம். இப்போ இதில் 4 பேர் இருக்காங்களே, மணிகண்டன், ராஜதுரை, முத்துப்பட்டன் என்ற பட்டுராஜா, மகாலிங்கம். இந்த 4 வரையும் ஞாயிற்றுக்கிழமை கைது பயின்றாங்க. மகேந்திரன் என்ற மகேஷ், குமார் என்ற கொக்கி குமார், முத்துச்செல்வன், இவங்க 3 பேர். இந்த 4 3 7 பேர் சனி ஞாயிறு கைது பண்ணுறாங்க. திங்கக்கிழமை காலையில் அதே மூலச்சி பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் திங்கக்கிழமை காலையில் கைது பண்ணுறாங்க. அவர் ஓடுறாரு வழக்கமான முறையில் கீழே விழுந்தார், கட்டு போட்டாங்க. வலது கையில் இடது கையில் கட்டு போட்டாங்க, மாவு கட்டு. மேலே வந்து குதிச்சிருப்பார், ஓடி இருப்பார். இது வழக்கமானது. அவர் கொஞ்சம் தொல்லை கொடுத்துருப்பார் அநேகமாக பிடிக்கிறதுக்கு. அவர் வந்து அரசு மருத்துவமனையில் அவர் 8வது நபர். அப்போ இது 3 8 7 3 8 ஆயிடுச்சுல, 7 1 8. நேற்று நைட்டு பிடிச்சாங்க. நேற்று நள்ளிரவு, இன்று அதிகாலை, இன்று அதிகாலை திங்கக்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை வந்துருச்சுல. இன்னைக்கு அதிகாலை பார்த்தீங்கன்னா, அதாவது குருநாதனின் மகன் மகேஷ் என்ற மாடசாமி 36 வயசு. அவருக்கு 36 வயசு ஸ்டேட்மெண்ட் படி. இதில் நான் இன்னொன்று அழுத்தி சொல்கிறேன். அவருடைய மனைவி விஜயா வயது 37. திரும்ப அழுத்தி சொல்கிறேன். கணவர் மகேஷ் என்ற மாடசாமி 36 வயசு, அவர் மனைவி விஜயாவுக்கு 37 வயசும். இவர்களுக்கு ஒரு மகன். இவர்கள்லாம் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா, அதே இவங்க தான் முக்கிய குற்றவாளியாக கருதுறாங்க. அதாவது வீரவநல்லூர் இரட்டை கொலையில் வந்து இந்த சம்பவம் நடந்த இரட்டை கொலையில் முதல் குற்றவாளியாக இப்போ யாரை கருதுறாங்க அப்படின்னா, இந்த குருநாதனின் மகன் மகேஷ் என்ற மாடசாமியும் அவர் மனைவி விஜயாவும், இவர்களின் மகன் சிறார் 17 வயது சிறார். ஒரு ஃபேமிலி. அப்பா அம்மா பையன். அப்போ 8 9 10 11 இன்னமும் ஆள் இருக்காங்கன்றாங்க. சம்பவம் நடந்து 2ஆம் தேதி. 2ஆம் தேதியிலேருந்து 3 4 5 6 இன்னைக்கு 7. அப்போ 5 நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் இருக்காங்க, உடலை வாங்க மறுத்து. இப்போ காவல்துறை வந்து நாங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் தரல, மொத்தமாக விசாரிச்சுட்டு தரோன்றாங்க. இதுக்கு நடுவில் காளிமுத்துவோட சகோதரர் பரமசிவம் வந்து சில ஊடகங்களில் தகவல் சொல்கிறார். இந்த மாதிரி இப்போ போலீஸ்கிட்ட வந்து கொஞ்சம் மொத்தமாக பிடிச்சிட்டு தான் சொல்கிறேன்னாங்க, நாங்கள் உடலை வாங்கலைன்றாங்க. போராட்டம் பண்ணவங்க அத்தனை பேரும் காளிமுத்தோட உறவினராக இருப்பாங்களான்றது தெரியாது. அதில் வந்து ஊர் மக்களும் இருக்கலாம். தொடர் கிரைம் நடக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடந்த பிரச்சனை, 2 குடும்பத்தோட பிரச்சனை, ஒரு மாவட்டத்தில் பிரச்சனை. இப்போ 9 பேர். இந்த 9 பேர், அதாவது 4 வயசு பெருமாள் பாண்டியன் சாகும்போது அவன் மகன் பட்ராஜா, அந்த முத்துப்பட்டன் என்ற பட்ராஜாவுக்கு 4 வயசு இருக்கலாம். இப்போ 20, அப்படி கணக்கு பண்ணால் 20 வயசு. இப்போ காளிமுத்தை கொல்லும் போது கண்ணு முன்னாடி 5 வயசு குழந்தை செத்து போச்சு. 15 வயசு சின்னத்துறைன்ற பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான்ல. அப்போ அவன் எதிர்காலம் என்ன ஆகும்? அவன் மைண்ட் என்ன ஆகும்? அப்போது இதுக்கு முன்னாடி கண்ணப்பன்னு ஒரு டிஐஜி இருந்தார். அப்போது அவர்லாம் வந்து கொஞ்சம், அதாவது பழிக்கு கொலையெல்லாம் வந்து கொஞ்சம் திசை திருப்புற மாதிரி, அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி, இந்த பகை உணர்வு இல்லாமல் சில அதாவது எஃப்ஐஆர் போடுறது, ரிமாண்ட் பண்ணுறது, வெளியே எடுக்கிறது, அவங்கள திருத்தத்துக்கு உண்டான சில வேலைகளை செய்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெல்லை எஸ்பியா நம்ம இப்போ இருக்கார்ல உளவுத்துறை, நம்ம அஸ்ராக்காருக்கு வந்து நெல்லை எஸ்பியா இருக்கும்போது
ரொம்ப ரொம்ப இந்த பழித்து பழிக்கு பழி கொலைய வந்து ரொம்ப கூப்பிட்டு, இல்ல இந்த மாரி வந்து பழிக்கு பழி சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எவ்வளோ கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. இப்போ இருக்க எஸ்பிஸ் அவங்க தான் எஸ்பிஸ் இவங்கலாம் தப்பா பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. காவல்துறை வெறும் சிறைக்கு அனுப்புறது மட்டும் சிறை அனுப்பி ஒருத்தன வரதுல மட்டும் இல்ல. இப்போ உயர்நீதிமன்றத்தில ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திருப்பீங்க. சிறையில வந்து அவங்க சிறை கைதிகள திருத்தறதுக்கு உண்டான ஒரு போஸ்டிங் ஒரு ஒரு இது இருக்கே, அவங்க அந்த நிர்வாகத்த ஏன் போடல? அதுக்கு நியமனம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நெறையா படத்துல பார்த்திருப்பீங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கூட ஒரு மாஸ்டர் போய் பசங்கள திருத்துறதுன்ற மாரி, அதே மாரி சி இந்த மாரி பழிக்கு கொலைக்கு வந்து அவங்கள கொஞ்சம் திருத்தி கொஞ்சம் வெளிய அனுப்புறது. இப்ப டி அடிக்ஷன் சென்டர்ல ஒரு குடிநோயாளியோ, ஒரு போதைக்கு அடிமையானவங்களையோ, அவங்கள ரெக்கவரி பண்ணி வெளிய கொண்டு வரதுக்கு உண்டான வேலையோ பண்ற மாரி சிறையில வந்து இந்த மாரி பழிக்கு பழி கொலை, இந்த குரோகம், இந்த விரோதம் இதுங்கள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அத புரிய வைக்கணும். அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு உண்டான அவங்க இது பண்ணணும். அதாவது அவங்கள ஒரு தெளிவுபடுறதுக்கு உண்டான பயிற்சி முறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏன் கொண்டு வரலன்னு இப்ப நீதிமன்றத்தில கேட்குறாங்க. ஸோ பட் கம்பேரிட்டிவ்லி இந்த பழிக்கு பழி கொலைகளும் வந்து தென் மாவட்டங்கள்ல தான் அதிகம் நடக்குதா சார்? ஏன்னா, இப்ப நீங்க சொல்ற மாரி வெவ்வேறு சமூகத்துக்கு இடையே நடக்கிற கொலைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், செய்திகள பார்க்கிறோம். ஆனால் ஒரே சமூகம், ஒரே கிராமம், அதுவும் ஒரு சாதாரண தண்ணி பிடிக்கிறதுல பிரச்சனை ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து ஒரு 9 பேர் இத செத்துருக்காங்கன்னா, நம்ம பேசினா இவனுங்களுக்கு கீழ இருக்கவனுங்களுக்கெல்லாம் கோவம் வரும். நம்ம கமாண்ட்ல நம்மள திட்டுவானுங்க. தென் மாவட்டங்கள்லாம் அப்ப முட்டாள்கள் வெறி பிடிச்சவனுங்க இங்க தானே இருக்கானுங்க. அ எல்லாரையுமே அபாண்டமா சொல்லிற இல்ல, இல்ல. முடியாது. இங்க மற்ற அபாண்டமா இல்ல, சொல்ல இல்ல, இல்ல, இல்ல. முடியாது. மற்ற மாவட்டங்கள் அதுக்குன்னு கொலை நடக்கலன்னு சொல்லல. மற்ற ஆமா. மாவட்டங்களும் இந்த மாரி குற்றச்செயல்கள் நடக்குது. இப்ப சென்னையிலயும் கொலை நடந்துச்சு. அது உதாரணம் காட்டுவாங்க. அங்க நடக்கலையா? இங்க நடக்கலையா? உதாரணம் காட்டுவாங்க. அதிகமா எங்க நடக்குது? இந்த ஏன்டா படிக்க 5 வயசு குழந்தை என்னடா பண்ணுச்சு? அதுக்கு என்னடா தெரியும்? அந்த ஜெயராஜ்ன்ற குழந்தைக்கு என்ன தெரியும்? ஜெயராஜ்ன்ற ஒரு பேர் வச்சது தப்பா? ஏற்கனவே ஒரு ஜெயராஜுக்கு இதே மாரி தான் தாய் மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை. அப்ப ஜெயராஜ்ன்னு பேர் வச்சா தப்பா? 5 வயசுங்க. 5 வயசு குழந்தை. விபத்து வேறங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல போயிட்டு இருக்கு. பைக்ல வருது. அடிச்சுக்கிறாங்க. அடிச்ச உடனே அதுல இருந்த தாயும், குழந்தையும், கை குழந்தையும் இறந்து போயிடுறாங்க. அது விபத்து. அதுக்கு உண்டான எம்சிஓபி கேஸ் நடக்கும். உண்மையாவலானா இன்சூரன்ஸ் இருக்கு. இல்ல கேஸ் நடக்கும். அவன தண்டனை குடுக்குறது. இது ஆபத்து. தேடி போய் அவன கொலை பண்றான். அவன் கொலை பண்றோம்னா, அவன் குழந்தை என்னடா பண்ணுச்சு? 5 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? அதுக்கு என்ன தெரியும் விரோதம்? அப்போ 5 வயசு குழந்தைய கொல்றீங்கன்னா, அப்போ அந்த கொன்னதுன்னு இல்லாம அந்த தலைய எடுத்துட்டு அந்த ஊருக்குள்ள போணுன்றபோது, அப்ப எவ்வளோ தூரம் இவனுங்க அடி முட்டாளா இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில இவர்கள் மேல விழுந்து எல்லாரும் கை உடைஞ்சிருக்க கூடாது. எல்லாரும் ஓடும்போது கீழ விழுந்து 2 கையும் 2 காலும் உடைஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு உடலோட வேல்யூவும், ஒரு கடவுள் படைத்த இயற்கை குடுத்திருக்க உடலையும், கை காலோட இது தெரியும். இப்போ நீங்க 9 பேர் கொலையா மட்டும் நம்ம பார்க்குறோம். 9 பேர் குடும்பமா பாருங்க. இந்த 9 பேருக்கு எத்தன குழந்தைகள் இருக்கும்? 9 பேருக்கு எத்தன குடும்பம், தாய், தந்தை, மனைவி, சகோதர, சகோதரிகள் இருப்பாங்க. அப்போ இரு குடும்பம் வந்து இவங்க இப்படி பண்ணுது. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளின்னு பார்க்கும்போது 2 தெரு சண்டை போட்டுச்சுன்னா, அது அந்த ஊருக்கு காரணமா இருக்கலாம். 2 குடும்பம் தனித்தனியா சண்டை போடும்போது, இதுக்கு யாரும் அரசு யாரும் பொறுப்பேற்க முடியுமா? காவல்துறை பொறுப்பேற்க முடியுமா? இப்ப இருக்க அந்த வீரமநல்லூர் காவல் நிலையத்தில ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போலீஸுமா போட முடியும்? இல்ல ஒவ்வொரு நபர் கூடயும் அவன் ஜெயில்ல இருந்து வந்தோனே அவன் பின்னாடியே ஒரு போலீஸ் போட முடியும்? அப்ப இவனுங்கலாம் எத்தன ஜென்மம் எடுத்தா திரும்புவாங்க? எத்தன இயர் இவங்க திருந்துவாங்க அப்டின்னா, இன்ன வரைக்கும் இன்று 5வது நாள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசுற வரைக்கும் பாடி அவங்க வாங்கல. ஒட்டுமொத்த பேர கைது செய்திருக்காங்க. சிறையில அடைச்சிருக்காங்க. உண்மையான யாரு? இதுக்கு பின்னணி யாரு? அப்படின்னு காவல்துறை சில கால் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எங்கருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்றாங்க. திரும்ப இதுல வந்து ஜொனைல் இருக்காங்க. 17 வயசு ஜொனைல் இருக்காங்க. இந்த 20 வயசு பையன், 21 வயசு பையன், இந்த 29 வயசு, 30 வயசு இவர்கள்லாம் சிறைக்கு போயிட்டு வந்தோனே என்ன தியாகியாவா ஆயிட போறாங்க? மீண்டும் இது அடுத்து வந்து மீண்டும் ஏதாவது இது ஒரு கொலை மறுபடியும் செய்வாங்க. சைக்கிளா ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்க, நம்ம கடந்த 2 ஆண்டுகள்ல நெல்லையிலே நம்ம எத்தன கொலைய பத்தி பேசியிருக்கோம். நம்மளுக்கு என்ன ஆகாத ஊரா? இல்ல இல்லாதத பேசுறோமா? இப்போ உடனே இத பத்தி 5 நாள் பொறுத்து இத பேசுறதுக்கு காரணம் என்ன? முழு தகவலோட பேசுறோம். பார்க்குறவங்களுக்கு இது இப்படி கிடையாது. இவங்க உட்கார்ந்து பேசுறாங்க. இவங்க போய் பேசுறாங்க அப்படிலாம் இல்ல. ஆதாரம் நம்ம அவங்களுக்கும் ஆதரவாவும் இவங்களுக்கு இங்க நடந்திருக்க விஷயத்த மட்டும் காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்களோ, அதுல உண்மை என்ன அப்படின்னு விசாரிச்சு நம்ம பேசியிருக்கோம்னா, 9 கொலைகள் 2007ல ஆரம்பிச்ச தகராறு. இதற்கு பின்னால் பெண்கள், குடும்ப பெண்கள், இவர்கள் தூண்டுதல் பேர்ல வெறி பிடிச்சு ஆண்களை வந்து சிறைக்கு அனுப்பி, அந்த குடும்பத்தில் பிள்ளைகள சிறைக்கு அனுப்பி, அவங்களோட வாழ்க்கையே நாசமாயி, அடுத்த தலைமுறை முதல் தலைமுறை கெட்டுப்போச்சு.
அடுத்த தலைமுறை கெட்டு போச்சு. இப்போ 3வது தலைமுறை கெட்டு சிறையில் இருக்காங்க. இப்போ ஒரே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன், சித்திரபுத்திரன், பெருமாள் பாண்டியன், காளிமுத்து, இப்போ பட்ராஜா, சின்னத்துரை, இவங்க வரைக்கும் வந்துருச்சுல. அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சுல. 3வது ஜென்ரேஷன் வந்துருச்சுல. கிருஷ்ணன், சித்திரபுத்திரன் போய், காளிமுத்து, பெருமாள் பாண்டியன் போய், சுப்பிரமணி, காளிமுத்து, பெருமாள் பாண்டியன் இவங்கெல்லாம் போய், இப்போ அடுத்து அவன் பையன் இவன் பையன் வந்துட்டான்ல, சின்னத்துரையும் பட்ராஜா வந்துட்டான்ல. இப்போ இவன் கண்ணுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொண்டு இருக்காங்கல்ல. அவன் அப்படி வரக்கூடாது. அவனை நம்ம தூண்டலை. அடுத்து கதை எப்படிதான்றது நம்மளுக்கு போதில்லை. அதனால இன்றைக்கு நெல்லையில் நடந்த கொலை நெல்லை முழுவதும் கலங்கடித்து கொண்டிருக்க ஒரு கொடூரமான கொலை. என்ன நடந்தாலும் 5 வயது பெண், அதாவது ஜெயராஜ் என்ற குழந்தைய கொலை தான் அது. அது விபத்து கிடையாது, கொலை தான். ஒருவர் விடாம இவங்களுக்கு ஆயுள் தண்டனையோட மிகப்பெரிய தண்டனை நிச்சயமா கிடைக்க தான் போகுது. விரைவா நடக்கும். அது இந்த ஆட்சியில சும்மா 5 வருஷம் 2 வருஷம் தண்டனைலாம் அவன் இப்போவே அவனுக்கு தண்டனை கொடுத்துடணும், அவ்வளோதான். அவன் அப்பீல் போனாலும் அதுதான் கதை, அங்கே போனாலும் அதுதான் அவனுக்கு கிடைக்க போகுது. ஏன்டா குழந்தை, 5 வயது குழந்தை ஒன்றும் அறியாத குழந்தையை கொண்டு இருக்காங்க. இவ்வளோ பிளான் போடும்போது அந்த வண்டியில் குழந்தை இருந்துச்சுன்னு தெரியாமல் அதில் கொண்டு இருக்காங்க. இதோட இந்த காளிமுத்தோட கொலையை, இந்த ஜெயராஜ் என்ற 5 வயது குழந்தையோட கொலையோட இந்த மாதிரி பழிக்கு பழி கொலை இனி நடக்காம காவல்துறை மேலும் தண்டனைகளை கடுமையாக்கணும். இதில் உண்மையான குற்றவாளிகள் தானா, ரியல் அக்யூஸ்டா இல்லை ஃபேக் அக்யூஸ்டா அப்படின்றத காவல்துறை ஏதோ ஃபைலை மூடணுன்றதுக்குன்னு இல்லாமல் ரியல் அக்யூஸ்ட் இல்லை ஃபேக் அக்யூஸ்டா அப்படின்னா ரியல் அக்யூஸ்டுக்கு தண்டனை வாங்கி தரணுன்றது தான் அப்பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்கு. நேரம் ஒதுக்கீடு கொடுத்து நிறைய தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரனை தான் பார்க்கலாம். இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். தூயார் ஆணினுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்